ஆகார் நாணயவியல் சங்கத்தின் மாதாந்திர கூட்டம் 2ஆம் ஞாயிறு 13 ஏப்ரல் 2025. ஜேஆர் டிவைன் ப்ளஸ் நேயர்களுக்கு அன்பு காலை வணக்கம். மாதாந்திர கூட்டம், அதாவது ஆகார் நாணயவியல் சங்கத்தினுடைய மாதாந்திர கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது ஞாயிற்றுக்கிழமை தொடர்ந்து நடந்துகிட்ருக்குது. அதே மாதிரி ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி, அதாவது கடந்த 13 ஞாயிற்றுக்கிழமை சிறப்பாக நடந்தது. அதனுடைய தொகுப்பை இப்போ நம்ம பார்க்கலாம். இந்திய அளவில் இன்றைக்கி தேதியில் ஒரு மிகப்பெரிய நாணயவியல் சங்கம் கண்காட்சி அப்படின்னா பெங்களூரை நம்ம சொல்லலாம். அந்த பெங்களூருக்கும் பாம்பேக்கும் நிகராக 1990களில் 2000களில் கோவை மாநகரில் கண்காட்சி நடக்குது. இன்றைக்கி தேதியில் இருக்கிற பல பேருக்கு இந்த தகவலெல்லாம் ஒரு புதுசாக இருக்கலாம். ஆனால் 90லிருந்து 2000 காலகட்டங்களிலே ஒரு 80க்கும் மேற்பட்ட ஸ்டால்கள் இந்தியா முழுக்க அண்டை நாடுகள்லேருந்து நம்ம கோவை மாநகருக்கு ஸ்டால் போட்டுட்டு இருந்தாங்க. சில பல காரணங்களுக்காக தொடர்ந்து அது இயங்க முடியாமல், கண்காட்சி நடத்த முடியாமல், அந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியாமல் கோவை மாநகரில் நாணயவியல் சங்கங்களுடைய செயல்பாடு எதிர்பார்த்த அளவு இல்லை. ஆனால் இந்த நம்ம ஆகார் காயின் சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸாக இந்த ஞாயிற்றுக்கிழமை 2வது ஞாயிற்றுக்கிழமை நடத்திட்டுருக்குறாங்க. அதில் வெறும் ஒரு பேருக்காக ஒரு சங்கமோ ஒரு மீட்டிங்கோ நடத்தாமல் ஒவ்வொரு அந்த சங்கத்தினுடைய மீட்டிங் அப்பவும் ஒரு டிஸ்பிளே வைக்கிறதும், ஒரு கலந்துரையாடல், அந்த டிஸ்பிளே பற்றியான விளக்கத்தை ஒரு விளக்க உரையாக நிறுவன தலைவர் செல்வராஜ் அவர்கள் பேசுவார். அதுக்கப்புறம் ஒரு சிறப்பு விருந்தினராக அழைப்பாங்க. அவங்க அதில் ஏதாவது ஒரு டாபிக், நாணயங்கள் சார்ந்து ஏதாவது ஒரு டாபிக் பேசுவாங்க. உலக அளவில், இந்திய அளவில் ஏதாவது ஒரு தகவல்கள், அதாவது நியூமிஸ்மேட்டிக்ஸை பற்றியோ ஃபிலாட்டலி பற்றியோ மற்ற ஏதாச்சும் கலெக்டபிள்ஸ் பற்றியோ இருந்தாலும் அதை பகிர்ந்துக்குவாங்க. இந்த மாதாந்திர கூட்டத்தில் திரு செல்வராஜ் அவர்கள் டிஸ்பிளே வச்சது பிரிட்டிஷ் இந்தியாவினுடைய அனைத்து விதமான டினாமினேஷனில் உள்ள ஒவ்வொரு நாணயங்கள் அதை டிஸ்பிளேக்கு வச்சுருந்தார். ஸோ அதில் இயர் வைஸ், டினாமினேஷன் வைஸ் ஒரு பகுத்து வச்சுருந்தாங்க. அது இல்லாமல் எனக்கு ஒரு சிறப்பு வாய்ப்பாக ஆற்காடு நவாபுகளின் நாணயங்கள், தமிழெழுத்து பொறிக்கப்பட்ட நாணயங்களும், மத நல்லிணக்கத்துக்காக ஆற்காடு நவாபுகள் வெளியிட்ட நாணயங்கள் பற்றியும் பேசுகிறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைச்சது. இது ரொம்ப மகிழ்வான தருணமாக இருந்தது. அது ஒரு எல்லாத்துக்குமே பயனுள்ளதாகவும் இருந்தது. மற்றவங்களும் ஷேர் பண்ணாங்க. தொடர்ந்து இந்த மாதிரியான மீட்டிங்க்கு வரணும்னு நான் விருப்பப்படுறேன். இந்த காணொளிகளுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துன்னா ஒரு சொந்தம் மற்றும் நட்பு வட்டங்களுக்கு பகிருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி, பெல் பட்டனை அமுக்க சொல்லி, லைக் பண்ண சொல்லி வலியுறுத்துங்க. நன்றி, வணக்கம்.